வருகின்ற 18ஆம் தேதி என்று கரூருக்கு பிறகு ஈரோட்டிலே தான் அது நடைபெற இருக்கிறது. தந்தை பெரியார் மண்ணில் தமிழகமே வியக்கத்தக்க அளவில் தமிழகம் அனைத்து கட்சியும் வியக்கத்தக்க அளவில் நாளை மாற்றத்தை உருவாக்குற நாள் தான் வருகின்ற 18 என்பதை இடத்திலே சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் நம் தலைவர் அவர்களின் தளபதி கூட்டுதலுக்குரிய நம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் உசி ஆனந்த் அவர்களே, தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி, 9 முறை சட்டமன்ற வேட்பாளராக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொங்கு நாட்டு சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, இந்த விழாவை இவ்வளவு சீரும் சிறப்பமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்களே, நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சதீஷ் அண்ணன் அவர்களே, ஈரோடு மாவட்ட செயலாளர் விஜய் பாலாஜி அவர்களே, பிரதீப் குமார் அவர்களே மற்றும் திருச்செங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட நகரம், ஒன்றியம், பேரூர் கழக நிர்வாகிகள், கிளை நிறுவல் பூத் கமிட்டி அமைப்பாளர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, நம் வெற்றி தலைவர் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா செங்கோட்டையன் வந்து சேர்ந்தப்ப ஒன்று சொன்னாங்க, அவர் கொங்கு நாட்டு சிங்கம் தான், ஆனா சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனா நான் சொல்றேன், எப்ப தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. வயசு உடம்புல இல்ல, மனசுல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்து கூட இருக்கிறப்ப கண்டிப்பா யாரா இருந்தாலும் 10-15 வயசு குறைஞ்சிரும். நம்ம பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் எப்பயுமே இளைஞர் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. எப்பவுமே இந்த மாதிரி இளைஞர்களோட இருக்கிறதுனால சிரிச்சு அவர் உண்மையாவே இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கரியர்ல நான் முறையா பெருமைப்பட்ட விஷயம் எப்படின்னா, நான் +2ல மெடிசன் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு படிச்சு 1997ஆம் ஆண்டு நான் MBBS சீட் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, மாநிலத்திலே 2வது இடம் கிடைச்சது. அதுதான் நான் முறையா ரொம்ப நான் பெருமைப்பட்ட விஷயம். அடுத்த 2வது நான் பெருமைப்பட்ட விஷயம் என்னன்னா, UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்ல வந்து தேர்வாகி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஒரு அதிகாரியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப நான் பெருமைப்பட்டேன். ஆனா அதை விட நான் எப்ப பெருமைப்பட்டேன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து ஒரு நிர்வாகி ஆகி தலைவர் அவர்கள் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நீங்க கேட்கலாம், அப்படி பெருமைப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன சாதிச்சது நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 75 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இருந்தது. இன்னொரு பக்கம் 50 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த கட்சி மீறி வர முடியுமா? இந்த கட்சிக்கு தான் ஆள்பலம், படைபலம், பணபலம்லாம் இருக்கு, இதை தாண்டி யாரும் வர முடியாது, அப்படியே வந்தாலும் ஒரு 5% 8% தாண்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கட்சி தொடங்கி 2 வருஷத்துல, 2 வருஷம் கூட ஆகல, 2 வருஷத்துக்குள்ள இன்றைக்கு தமிழகத்தோட முதன்மை அரசியல் சக்தியாக விளங்குதுன்னா இது சாதனை இல்லையா? சத்தியமா சொல்றேன், இதுதான் உலக சாதனை. அடுத்து 2026ல
வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் நம் ஆட்சி அமையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகின் 8வது அதிசயமாக நம் தமிழக வெற்றி கழகம் அமையும். இது ஏன் காரணம் சொன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? நம்ம வெற்றி தலைவர் அவர்களை யாருமே வெறும் அரசியல் தலைவரை மட்டும் பார்க்கவே இல்லை, அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பார்க்கறாங்க. என் மகன், என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் தாய்மா அப்படிதான் பார்க்கறாங்க. இது வந்து ஒரு சமீபத்தில் ஒரு மூத்த தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் விமர்சகர் ஒருத்தர் சொன்னாரு, நானும் எவ்வளவோ சினிமா நட்சத்திரங்களை பார்த்துருக்கேன், அவங்களெல்லாம் வந்து ஒரு கனவு நாயகனாக தான் நான் பார்த்துருக்கேன், மக்கள் பார்த்துருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், மற்ற நடிகர்களாகட்டும். ஆனா விஜயை மட்டும்தான் குடும்பத்தை உறுப்பினராக பார்க்கிறாங்க. இதை வந்து என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இது ஒரு பினாமினன், இது ஒரு அதிசய நிகழ்வுன்னு சொல்றாரு. இது முழுக்க முழுக்க உண்மை. எப்படி அண்ணா அவர்கள் ஒரு அதிசய நிகழ்வோ, எப்படி அண்ணா அவர்கள் ஒரு பினாமினனோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பினாமினனோ அதிசய நிகழ்வோ, அதே மாதிரி நம் தலைவர் தளபதி அவர்களும் ஒரு பினாமினன், ஒரு அதிசய நிகழ்வு. இது மட்டுமல்ல, நான் எங்க போனாலும் சரி, நான் ஹோட்டலுக்கு போனாலும் சரி, சைலண்டா பசங்க வந்து சார் நான் டிவி கேட்குறேன் சார், தளபதியை பார்த்துக்கிறேன் சார். ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அங்க போயிட்டு ஒரு நர்ஸ் வந்து சொல்றாங்க, சார் நானும் டிவி கேட்குறேன் சார், தளபதியை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க. இது அன்பால சேர்ந்த கூட்டம். இதை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துருக்குன்னா, நான் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அதை மீண்டும் இதை பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னாங்க, சினிமாக்காரன் தானே, இவருக்கு என்ன தெரியும் அப்படிதானே சொன்னாங்க. ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சு முதல்ல என்ன எடுத்தாரு, எதை தூக்கி பிடித்தார்? சமூக நீதியை தூக்கி பிடிச்சார். பெரியார் அவர்களை தூக்கி பிடிச்சார், காமராஜர் அவர்களை தூக்கி பிடித்தார், காமராஜர் அவர்களை தூக்கி பிடித்தார். அப்ப நெஞ்ச பிடிச்சவங்க தான் இன்னும் கதறாங்க, கதையிலே இருக்காங்க. கொள்கை புகழ் பெற்றவங்க எல்லாம் கொள்கை பேசுறது இல்ல, கரிஷ்மாட்டிக்கா இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை பேசுறது இல்ல. கொள்கை பேசுறவங்களுக்கு கரிஷ்மா கிடையாது. ஆனா கரிஷ்மா, அதாவது புகழ் வெளிச்சமும் ஒரு கொள்கை தெளிவும் இருந்து விட்டால் அந்த சக்தியை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக நம் தலைவர் அவர்கள் இங்கு வளர்ந்திருக்கிறார். அதனால் இந்த எழுச்சிக்கு காரணம், நான் மீண்டும் சொல்கிறேன், நம் வெற்றி தலைவர், நம் தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை மற்றும் நம் கொள்கை இல்லாத கூட்டம். பாத்தீங்கன்னா அச்சாணி தேர் வந்து ரொம்ப நேரம் பயணம் பண்ண முடியாது. அதே மாதிரி நம் கழகத்திற்கும் நம் கொள்கை தெளிவு, நம் கொள்கை பற்று இருந்தால் மட்டும்தான் நாம் நீண்ட நெடுக்காலம் பயணிக்க முடியும். அந்த இரு சக்திகள், இரு தூண்கள் தான் நம் வெற்றி கழகத்தை தாங்கி பிடிக்கிறது என்பதை இங்கே நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்ப இன்னொரு விஷயம், நம்மளோட எதிரி யார்? நீங்க அண்ணா ஒருத்தர் திமுக இருக்காரு, ரொம்ப வருஷமா இருக்காரு. அவர்கிட்ட நான் ஒரு தடவை சமீபத்தில் ஊருக்கு போயிருந்தப்ப அவர்கிட்ட பேசினேன். அவர் என்கிட்ட கேட்டார், ஏன் அருண் எப்ப பார்த்தாலும் டிஎம்கே நீங்க இப்படி தாக்கி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு. நான் திருப்பி கேட்டேன், அண்ணா நீங்க எத்தனை வருஷமா திமுக இருக்கீங்க கேட்டேன். நான் ஒரு 35 வருஷமா இருக்கேன். நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு. உறுப்பினராக தான் இருக்கேன் அப்படின்னா. அதானா, இதுதான் திமுக. நான் உங்களுக்கும் சேர்த்து நாங்க அரசியல் பண்றோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், சமய வாய்ப்பு இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருந்தா மட்டும் அந்த பதவி, அந்த பட்டம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இது திமுக கிடையாது. இது தமிழக வெற்றி கழகம். ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்கும் ஒரு மாவட்ட செயலர் மற்றும் பல பதவிகள் கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் நம்ம வெற்றி தலைவர் அவர்கள். இப்ப குடும்ப ஆட்சி ஒரு புறம், குடும்ப ஆட்சி மட்டும்தான் அங்க பிரச்சனையா? ஊழல் எல்லாத்துக்குமே தெரியும். இது பெரிய சொல்லவே அவசியமே இல்லை. கைப்பொண்ணுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா,
அது தம்பி அது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். எந்த துறை எந்த துறை வேணாலும் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ஊழல் இருக்கு. இப்போ வந்து சமீபத்தில் நேருன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். எப்படி அந்த பேருக்கு தலைவர் நேருஜி அவருக்கு நேர் மாறா அவர் செயல்படுறாருன்னே தெரியல. இப்போதான் 2 இடி வந்து ஒரு சர்ச் பண்ணி ஒரு டீடைல்டான டோசியர் தமிழக காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண சொல்லி. ஆனா இது வரைக்கும் தமிழக அரசு வந்து அது மேல வச்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க.